வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு கடா வளர்த்து கசாப்பு கடைக்காரன்ட்ட கொடுத்த கதை. அவன் ஒன்றும் சும்மா கொடுக்கல, காசுக்கு தான் கொடுக்குறான். இருந்தாலும் அந்த பழமொழி இன்னைக்கும் கிராமங்கள்ல ஒழித்துட்டு தான் இருக்கும். காசுக்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு வளர்த்ததை மறந்து விட முடியாது. கொடுக்கறது கடைசியில கசாப்பு கடைக்காரன் தானே. அது மாதிரி இன்னைக்கு சீமானுடைய கட்சி கூடாரமே காலியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். காரணம் தொண்டர்கள் மதிக்காத ஒரு தலைவர், ஒருங்கிணைப்பாளர் கூட அவர் சொல்றாரு சீமான். ஆனா தொண்டர்களை மதிப்பதில்லை. ஒருங்கிணைப்பு ஆளர், அந்த ஒருங்கிணைப்பு அவர் செய்கிறாரா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு பல நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் கூட ஏகப்பட்ட பேர் போர்க்கொடி. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கூடாரமே இன்னைக்கு காலி ஆயிடுச்சு. ஆமா, ஏகப்பட்ட முரண்பாடுகள். நேரடியா சீமான்ட்ட சொன்னா அப்படின்னா அவர் சொல்லிட்டாராம் ஒரே வார்த்தை, இப்ப இருந்தா இரு, இல்லாட்டி போயிட்டே இரு, நான் தான் முடிவெடுப்பேன். ஆமா, பொதுக்குழு, செயற்குழு, வட்டக்குழு, அந்த குழு போட்டு ஏதோ ஒரு கூட்டத்தை போடுவேன். ஆனா முடிவு நான் தான் எடுப்பேன். உங்களுடைய முடிவுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். இருக்கிற மாதிரி இருந்தா இரு, போயிட்டே இரு. போஸ்டர் ஓட்டுறதுக்கு இங்க ஆள் இருக்கு, நீ ஒட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னதாக பலவிதமான தகவல். அதே மாதிரிதான் பாமகவும். அதாவது தொண்டர்களை மதிக்கவில்லை என்றால் எந்த ஒரு அரசியல் கட்சி கிடைக்காதுங்க. இன்னைக்கு பாருங்க, பாமக எங்க இருக்குன்னே தெரியல. அவங்களும் அதே மாதிரிதான், செயற்குழு கூட்டுவாங்க, பொதுக்குழு கூட்டுவாங்க. ஒன்று அன்புமணியும் அவர் அப்பா ராமதாஸ் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் இதுக்கு தொண்டர்களை கூட்டிக்கிட்டு டீ குடிக்கிறது, பண்டு குடிக்கிறது தொண்டர்களா என்ன? அந்த மாதிரிலாம் இடிச்சவாயத்தனமாக எந்த தொண்டர்களும் ஆரம்பத்துல இருப்பான், அப்புறம் போகப்போ அவனே திருப்பிக்குவான். அதுதான் பாமக நடந்திருக்கு. இப்போ சீமானுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி நாத்தாக்காவை நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு தொண்டர்களும் அவர் மதிப்பதில்லை. மற்றபடி எதுக்கு நாங்க இருந்துகிட்டு இந்த கட்சியில அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் குமரி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரிதான் 26/8/2024 இதே மாதிரி சொல்லிக்கிட்டு மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சுபாதேவி அப்படிங்கிற அவங்க விளங்கினாங்க. எங்களை மதிப்பதில்லை, மற்றபடி யாருமே எந்த ஒரு விஷயமும் சொன்னோம்னா சீமான் கேட்பதில்லை, அதனால நாங்கள் விலகுகின்றோம் சொல்லிட்டு அவர் விலகினாரு. அடுத்து 17/9/2024 திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு அப்படிதான், அவருடைய தலைமையில ஒரு 50 பேர் சேர்ந்து அவரும் விலகினாரு, ஒரு 50 பேர் சேர்ந்து விலகினாங்க. இதுல என்ன ஒரு கூத்து அப்படின்னா, ஒரு பொறுப்பாளர், ஒரு மண்டல செயலாளர், ஒரு மாவட்ட தலைவர் விலகினா அப்படின்னா கம்ப்ளீட் அதுக்கு பின்னாலும் 50 பேர் 100 பேர் சேர்ந்து வேற கட்சிக்கு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஒரு ஆளை வச்சுதான் எல்லாருமே இருக்கிறது. அதுல ஒரு நிலைப்பாடு தவறக்கூடிய சமயத்து எல்லாருமே விலகிடுவாங்க. அதன் அடிப்படையில் திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு விலகினாரு. சம்பந்தப்பட்டவர் ஏகப்பட்ட குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறார். பணம் சொல்லி போட்டு அரிக்கிறாரு சீமான். கொடுத்தோம், கோடி கோடியா நாங்க வசூல் பண்ணி கொடுத்தோம், ஆனா இலங்கை தமிழர்களுக்காக நீங்க வசூல் செய்துன்னு சொன்னாரு. ஆனா அந்த பணம்ல எங்க போச்சுன்னே தெரியல. இலங்கை தமிழர்களுக்கு அவர் சென்றடையவே இல்லை. அதே நேரத்தில் கட்சியில எங்களுக்கும் வசூல் பண்ணி கொடுக்க எங்களுக்கு மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மற்றபடி விஜயலட்சுமிக்கு மட்டும் கரெக்டா மாசம் 50,000 பணம் கொடுத்துட்றாரு. அதுக்கு எங்களுக்கு அறிக்கை வேணும், அதுக்கு கணக்கு வேணும்னு போட்டு இன்னைக்கு திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு அவருடைய தலைமையில அந்த குழு இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் கட்சி விலகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. விஜயலட்சுமி எங்க போது பாருங்க மேட்ரு. அது சமாதானப்படுத்தி விட்டதாக ஒரு தகவல் வந்தாலுமே கூட அந்த பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது சம்பந்தமா நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். இது கால சுத்தின சனி விடாது சொல்லியிருக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் விஜயலட்சுமி மீண்டும் ஒரு பூகம்பத்தை கிளப்புவார். அவரு கிளப்புறாளா இல்லையோ, அவர் சம்பந்தப்பட்ட வகையில இன்னைக்கு திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு பூகம்பத்தை கிளப்பிட்டு இருக்கார். அவரோட சேர்ந்து ஒரு 50-100 பேர் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. பிரபாகரன் சம்பந்தப்பட்ட இலங்கை தமிழர் சம்பந்தப்பட்ட வகையில எத்தனையோ வசூல் பண்ணி கொடுத்தோம். ஆனா விஜயலட்சுமி கூட கரெக்டா 50,000 கரெக்டா போயிடுது. மற்றதுக்கு கணக்கு இல்லை, இதுக்காவது கணக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி 1/10/2024 ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் கரு பிரபாகரன் கூட அப்படித்தான்.
ஆமா, அவர் தலைமையில ஒரு 20-50 பேர் வந்து கட்சியை விட்டு விலகிட்டாங்க. விலகக்கூடிய சூழல். மற்றபடி வந்து அவங்களும் பலவிதமான கேள்வி கேட்கறாங்க. நாங்க செல்வந்தராயன் கட்சியில வரும்போதுல இன்னைக்கு நாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவரு மட்டும் சீமான் மட்டும் 2,50,000 வாடகையில வீடு இருக்கு, 15 பேர் வேலையாள் இருக்கு, 5-6 கார் வச்சிருக்கிறார். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எங்களுடைய காசு. நாங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டோமோ இன்னைக்கு நாங்க மனம் மருந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். என்ன நீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நாங்க எதுக்கு இருக்கிறோம்? இவரா கூட பொதுக்குழு கூட்ட வேண்டியது போல இருக்கு. இவரா வட்டக்குழு செயற்குழு கூட்டிக்க வேண்டியது. தலைமையை உட்காந்து மற்றவங்க இவரா ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் இதுக்கு தொண்டர்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னைக்கு தொண்டர்கள் கேட்கறாங்க. நாங்க எதுக்கு இருக்கணும்? நாம் தமிழர் கட்சி அப்படின்னு கட்சியை ஆரம்பிச்சிங்க, ரைட்டு, ஓகே. நாங்க எதுக்கு இருக்கணும்? நீங்களே போஸ்டர் ஒட்டி நீங்களே கணக்கு அமைச்சு நீங்களே அந்த கட்சியை நடத்திட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்கள ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் அப்படிங்கிறவர் இன்னைக்கு போர்க்குடி தூக்கிட்டார். கட்சியை விட்டு விலகுவதாவே அவர் அறிவிச்சிட்டார். அவருடைய கருத்து வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவர் 9 வருஷமா கட்சியில இருக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சி நகர செயலாளராக இருந்தேன், அப்புறம் தொகுதி செயலாளராக இருந்தேன், அப்புறம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் இருந்தேன், பிறகு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக கூட போட்டிக்கிட்டேன். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் ஒரு மரியாதை அவர் கொடுக்கல. நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் இது சரியான பதில் கிடையாது, சரியான விளக்கங்கள் கிடையாது. அவர் விருப்பத்துக்கு சட்ட ரீதியாகவும் மற்றபடி வந்து அதிகாரமும் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயம் கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சிருக்கேன். ஏன்னா செலவு செய்யறாரு, ஆனா எதுக்கு? அதுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது. ஒரே வார்த்தை சொல்லிடுறேன், என்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, என் இஷ்டப்படி தான் செயல்படுவேன், இருப்பதா தான் இருந்து, இல்லாட்டி கிளம்பு போயிட்டே இரு. என்ன போஸ்டர் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மரியாதையும் இல்லை, அங்கீகாரம் இல்லைங்கிறப்ப எங்களுக்கு என்ன சுயமரியாதை இல்லைங்கிறப்ப என்ன உரிமை இருக்கு? அப்படிங்கும்போது நாங்கள் அந்த கட்சியை எதுக்காக இருக்குன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு அனைத்து பொறுப்புகளிலிருந்து நான் விலகினேன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு சுகுமார் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. பொதுவா இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற சமயத்துல வரும் காலங்களில் சீமானால் கட்சி நடத்த விட முடியுமா? சந்தேகமா தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நாட்டாக இருக்குமா? மிகப்பெரிய ஒரு கேள்வி. தொண்டர்களை வச்சுதாங்க கட்சி. சும்மா வந்து ஒரு ஆளை வச்சுக்கிட்டு 10 பேரை வச்சுக்கிட்டுலாம் வந்து இங்க கட்சி பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துல பேசுறார், வீர வசனங்களை பேசுறார், வீரபாண்டிய மாதிரி. ஆனா இவருடைய செயல்பாடு வந்து அந்த அளவு வீரமாக இல்லை அப்படிங்கிறத பகிரங்கமான இவருடைய குற்றச்சாட்டின் மூலமா தெரியுது. சொல்ல வேண்டியதுதான், அதுக்கு தகுந்த செயல்பாடு இல்லையே. தொண்டர்கள் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி இருந்துன்னா அந்த கட்சி கட்டாயமா நிலைக்காது. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. இப்ப அதிமுக பல விதமான கேள்விக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, செதஞ்சு போய் கிடக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு தோல்வியை சந்தித்தோம் அப்படிங்கிற வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு தொண்டர்களை சந்திச்சாரு. எல்லாருமே அதான் சொல்றான். அதிமுக பொறுத்த வரைக்கும் 4 பேர் சேருங்க, டிடி, ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா 4 பேர் சேருங்க, 4 பேர் சேருங்க, இல்லாட்டி கட்சி இருக்காது. ரெட்டை இலையை வச்சு என்ன பண்றது? ரெட்டை இலை மட்டும்தான் இருக்குது, மற்றபடி கட்சி இருக்க சொல்லிட்டாரு. அவங்க தொண்டர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எடப்பாடி ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, கட்சியை விட்டு நீக்கியதான், சேர்க்க மாட்டேன், மற்றபடி என்னத்தை வேணாலும் பேசுங்க, அந்த 4 பேரை மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? அதிமுக தொண்டரை பார்ப்பான், இந்த பக்கம் குத்துறவன் அந்த பக்கம் குத்திட்டு போயிட்டே இருப்பான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கட்சி என்ன பண்ண முடியும்? பணம். 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக ஜெயிக்குமா அல்லது அதிமுக இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கடையில பாஜக என்ன திரையிடத்தும் பண்ண போதும் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. அதே நிலைப்பாட்டை இன்னைக்கு சீமான் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியோட சீமான், அந்த கட்சியின் நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு. இது மாதிரி கும்பலா விளையிட்டே இருந்தாங்க அப்படின்னா கட்சிக்கு என்னைக்கு நடத்த முடியும்? கட்சி இருந்தா தானே நடத்துறதுக்கு. நல்ல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இந்த இப்போதைய சூழல் நிலைப்பாடு தெரியுது. இருந்தாலுமே கூட வரும் காலங்களில் மனம் தெரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இப்படிப்பட்டவர் வந்து கட்டாயமா கட்சியை வந்து நிலைத்து நடத்தவே முடியாது. ஆமா, ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்றாரு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். இவர் ஒருங்கிணைச்ச மாதிரி தெரியல, ஒருவேளை பிரிங்கிணைப்பாளர், பிரிச்சு ஆளக்கூடியவரா இருப்பார் போருக்கு. ஆமா, ஒருங்கிணைப்பாளர்னா கட்சியில பலவிதமான சூழல் இருக்குதான் செய்யும். இந்த விசிகா பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் விடாம கட்சி அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படிலாம்
ஒருவரை நிலைப்பாடு சேர்க்க வேண்டுமோ விளக்க வேண்டுமோ கரெக்டா விளக்கி பேச பிடிக்கக்குள்ள கருத்தியல் சுதந்திரம், கருத்தியல் ஒற்றுமை, அதே நேரத்துல வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மரியாதை எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை தொல் திருமாவளவன் ஐயாவை எப்படி கரெக்டா கட்சி கொண்டு போறாங்க. திமுக பாருங்க, மூச்சு விட முடியாது, ஒரு பேச்சு விட முடியாது, ஒரு மூச்சு விட முடியாது, ஒரு சொல் விட முடியாது. ஆனா அதிமுக பாமக அப்படிலாம் கிடையாது, பாஜகவும் அப்படிதான். அவங்களுடைய சண்டை, நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை பிரிச்சுக்கிற வகையில சண்டை, அங்கே நீ போட்ட இங்கே நான் போட்டேன் அப்படிங்கிற சண்டை. இப்ப 4 கோடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமா, கேசவ விநாயகத்தை வந்து இப்ப விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4 கோடி ரூபாய் இப்பெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கட்சி எவ்வாறு நடத்துவது? தொண்டர்கள் இருந்தா தாங்க கட்சி, இல்லாட்டிக்கு அது பேர் கட்சி இல்லை, வெறும் காடு. மற்றபடி பேனரை மட்டும் பிடிச்சிட்டு போக வேண்டியதான். அதனால வரும் காலங்களில் சீமான் திருந்த வேண்டும், ஒரே வார்த்தை. ஆமா, தொண்டர்களை மதிக்க வேண்டும். கட்சியோட அங்கீகாரம் வந்தா மட்டும் பத்தாது, தொண்டர்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். கட்சிக்கு தொண்டர்கள், கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துக்கலாம் தேர்தல் ஆணையம், நீங்க வந்து தொண்டர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்களா? இல்லையே. அப்படிங்கிறப்ப நீங்க கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி என்ன பண்றது? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அங்கீகாரம் இருக்கலாம், நாளைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த அங்கீகாரம் வந்து செல்லுபடி ஆகுமா? கட்டாயம் தகர்ந்து விடும் தான் பகிரங்கமான உண்மை. இதை வந்து சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.